ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்லைனில் ரம்மியில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேசிக்காக விளையாட தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்ல போகிற ஒரு டுட்டோரியல். இதில் என்ன டுட்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆன்லைனில் நிறையா ரம்மி வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கும், அப்படி இல்லைனா லாஸ் தான் அதிகமாக வரும். அதில் எப்படி ப்ளே பண்ணலாம், எப்படி அதில் ஏர்ன் பண்ணலாம் லாஸ் இல்லாமல் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். மெயினாக கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த கேமுக்கு ட்ராப் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். எந்த மாதிரி கார்ட்ஸ் வரும்போது நம்ம ட்ராப் கொடுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் 13 கார்ட்ஸில் உங்களுக்கு 5 to 6 கார்ட்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த கேம் நம்ம வின் பண்ண முடியாது. தென் வந்துட்டு அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் அப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஆஸ் ஸ்பேடு, ஜாக் கார்டின், கிங் கிளாவர் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் 6 கார்டோ இல்லை 5 கார்டோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ராப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ப்ளே பண்ணும்போது அப்படின்னா, கண்டினியூஸாக 3 ட்ராப்ஸ் வர மாதிரி உங்களுக்கு கார்டு வந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த டேபிளை விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. கண்டிப்பாக அந்த டேபிள் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்காது, சரிங்களா? தென் செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்மி ப்ளஸ் ஜோக்கர் வந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இது ரம்மி விளையாட தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அது நீங்கள் உங்கள் கேம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் விளாண்டுக்கோங்க. ரம்மி ப்ளஸ் ஜோக்கர் இருந்தால் கம்பல்சரி விளையாடுங்க. தென் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளே பண்ணும்போது ஒரே டேபிளில் கண்டினியூஸாக 3 ட்ராப்ஸ் விடுற மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போயும் டேபிளை விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க, வேறு டேபிள் போயிடுங்க. ஃபோர்த்து ஸ்டெப் அப்படின்னு வரும்போது நம்ம என்னென்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 1000 rupees பண்ணுறீங்க, நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது 1500 அந்த மாதிரி ஒரு 50% உங்களுக்கு லாபம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை பே அவுட் கொடுத்துருங்க. பே அவுட் கொடுத்துட்டு நியூவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நினைப்பாங்க 1000 ரூபா போட்டோம் 1500 வந்துருச்சு, அப்போ இன்னும் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த 1500 லாஸ் ஆகிடும். அவங்க சாஃப்ட்வேரே அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 1500 நீங்கள் வந்துட்டு பே அவுட் போட்டுட்டு நீங்கள் திரும்ப ப்ளே பண்ணணும் அப்படின்னா நியூவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா, அந்த நியூவாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 இன்வெஸ்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் ரம்மியில் விளாண்டு 1500 ஏர்ன் பண்ணிட்டீங்க, அதை பே அவுட் போட்டுட்டோம். தென் நியூவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் திரும்ப பாயிண்ட்ஸ் ரம்மி விளாடாதீங்க. உங்கள் டேபிள் அப்படி தான் உங்களோட ஐடி வந்து அப்படி தான் சாஃப்ட்வேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அகெயின் வந்து போல் ரம்மியோ இல்லை 21 பாயிண்ட்ஸோ இல்லை டோர்னமெண்ட்டோ இல்லை டீல்ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் ப்ளே பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது தான் அகெயின் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணும்போது அதை கண்டிப்பாக அங்கே ஒரு டீம் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லா வெப்சைட்லேயுமே நடக்கிறது தான். அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடி லாக் ஆகும். லாக் மீன்ஸ் மேபி அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப லாஸ் வர மாதிரி தான் அந்த ஐடி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணாலும் எனக்கு லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி எந்த கேமுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் க்ளீனாக புரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டே வராது. அந்த டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்கள் ப்ளே பண்ணாமையே இருக்காதீங்க. நீங்கள் இத்தனை கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க செட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அப்படி ஹெவி லாஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு லாஸ் வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது 5 பைசே 10 பைசே அப்படின்னு ரொம்ப ஸ்மால் கேம் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு 10 கேம்ஸோ 20 கேம்ஸோ 30 கேம்ஸோ அந்த லாஸை ரெக்கவர் ஆகிற மாதிரி கண்டினியூஸாக ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் உங்களுக்கு லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது. 5 பைசே 10 பைசே இந்த லெவல்லே ப்ளே பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளோட லேசினஸ்னால தான் நமக்கு அங்கே லாஸ் வருது. என்னடா நம்ம 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எதுக்கு 5 பைசா 10 பைசாவுக்கு ப்ளே பண்ணணும் அப்படின்னு நம்மளோட தாட்டை தான் அவங்க அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணாலும் ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் 10% to 15% அந்த வெப்சைட்டுக்கு பே பண்ணுவீங்க. ஸோ அந்த லேசினஸை தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் ஒரு நாள் லேட் ஆனாலும் ஆஃப் டே லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் கேமாகவே ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அகெயின் நீங்கள் பெரிய கேமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது எந்த வெப்சைட்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆன்லைனில் ரம்மி விளாட்ற எல்லாருக்குமே எது ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட் வந்துச்சு, எது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். அந்த நேம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது சொல்கிறது வந்து நான் 100% இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலை. மேக்ஸிமம் அதில் லாஸ் தான் வரும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50 to 60% ஏர்ன் பண்ணலாம். நான் 100% கிடைக்கும் 200% கிடைக்கும் இன்றைக்கே டபுள் ஆகும் அப்படின்லாம் போய் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக 50 to 60% கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் உங்கள் கேபிட்டல் சேவாக இருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினா தேங்க்யூ. அகெயின் இது மாதிரி நான் இன்னொரு டுட்டோரியலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.